கன்னி ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2026 அப்படிங்கிறது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். என்ன தான் சோதனை வந்தாலும் அதை சாதனையாக்கி காமிக்கணுன்ற ஒரு ஆண்டாக அமையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில், நட்பு வட்டாரத்தில், கணவன் மனைவி இடத்துல, குழந்தைங்க இடத்துல எல்லாத்துட்டையும் பார்த்திங்கன்னா அரவணைச்சு போகக்கூடிய ஒரு ஆண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுடைய பேச்சில் ஒரு கவர்ச்சி இருக்கும். இது தப்பு, நீ அதை போகாத அப்படின்னு சொல்லி சிறந்த ஆலோசகராகவும் இருப்பாங்க இந்த ஆண்டு. அப்போது கன்னிராசிக்கு பார்த்திங்களா இந்த 2026ன்றது செல்வாக்கும் செல்வமும் நிறைந்த ஒரு ஆண்டாக அமையும். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பம் கண்டக சனியாக வந்தால் கூட கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ராகு பகவான் மிகவும் சாதகமான 6ஆம் வீடான ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கார். அதனால நோய் எதிர்ப்பு, கடன், வியாதி இது எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. குரு பகவானும் 11ஆம் வீடான லாபஸ்தானத்துக்கு சீக்கிரமே, அதாவது ஜூன் மாதமே வந்துடுறதால அவங்களுக்கு கடன் பிரச்சனையும் இருக்காது, பண வரத்து அதிகமாக இருக்கும். எவ்வளோதான் உங்களுக்கு கடன் இருந்தாலுமே அந்த கடனை ஃபுல்லாக மொத்தமாக கொடுத்து பைசல் பண்ணிவிட்டு பேங்க்லேயும் நிறைய சேவிங்ஸ் வந்துடும். ரொம்ப வருஷமாகவே வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களும் கண்டிப்பாக வீடு வாங்கிடுவாங்க. மொத்தத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கடன்கள் தீர்ந்து பண வரத்து அதிகமாக இருக்கக்கூடிய நல்லது ஒரு வருஷமாக இருக்கும். கன்னிராசிக்காரங்களுடைய இன்னைய நிலைமை கண்ணீர் விட்டுக்கிட்டு கவலையோடு உட்காந்துருக்காங்க. இந்த 2026ஆம் ஆண்டு அவங்களுடைய லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று இந்த வருடம் பிறக்கிறதுனால இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஆனால் கண்டகச்சனி இருக்கிறதுனால அடுத்தவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். வருஷம் பிறக்கும் போதே பாருங்கள், ராசிநாதன் புதனோட பிரபல யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, தைரியஸ்தானாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. குரு பகவானுடைய பார்வையும் பெற்றிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்கள்ட்ட மறைஞ்சு கிடந்த சில திறமைகள் அதெல்லாம் இந்த வருஷத்தில் வெளிப்பட வாய்ப்பு இருக்குது. சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் அவங்களுக்கு இருக்கும். கன்னிக்கு மாற்றமுள்ள நல்ல வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும். பிற்பகுதி 5 மாதத்தை விட பிற்பகுதி 7 மாதம் டாப்பாக இருக்கும். அப்படியே தொழில் பண்ணுறவங்களுக்கு ஆர்டர் கிடைக்க போகுது. ஏற்றுமதி இறக்குமதி, அந்த நாட்டில் இது எனக்கு கிடைக்கலைங்க, இந்த நாட்டில் வாய்ப்பு போச்சுங்க, இதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, மெஷின் போட்டேன், அது போட்டேன், என்ன போட்டேன், அது மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு கவலைப்படாதீங்க. ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு திறக்குன்ற மாதிரியாக இன்னொரு இடத்திலிருந்து அந்த ஆர்டர்கள் கிடைச்சி கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பெரிய அளவில் வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய நல்ல வருஷமாக அமைஞ்சிருக்குங்க 2026ஆம் ஆண்டு. கன்னிராசியை சேர்ந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடந்த காலங்களில் விரக்தி அப்படிங்கிற விளிம்புக்கு போயிருந்தால் கூட திருப்தி அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தோஷத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாக, எண்ணி பார்த்த காரியங்கள் எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி நல்ல முறையில் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. அடிப்படை தேவைகளுக்கு அல்லல் பட்ட நீங்கள் மிகப்பெரிய ஆடம்பர தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இந்த வருடம் கிடைக்கக்கூடிய யோகங்களை காலம் முழுவதும் அனுபவிக்கணும் அப்படின்னா கன்னிமார் தேவி வழிபாடு, அதாவது சப்த கன்னி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நித்தமும் நல்ல வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஆன்மீக விதி. துளாராசிக்காரங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் சனி 6ஆம் வீடான ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்காரு. குரு பகவானும் ரொம்ப சாதமான 9ஆம் வீட்டில் இருக்காரு. ஸோ இது ரெண்டுமே இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்குமே இவங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்னாக்கா அவங்களுக்கு தேவையான எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி ஹையர் எஜுகேஷனுக்கு அட்மிட் ஆகி போயிடுவாங்க. நல்ல யூனிவர்சிட்டிலையும் ஜாயின் பண்ணிவிடுவாங்க. வேலை தேடினாக்கா வேலை கிடச்சிரும், ப்ரமோஷன் கிடச்சிரும். அதே மாதிரி ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்காது, வீடு மனை வாங்குறதுக்கான யோகம் கிடச்சிரும், ரிலேஷன்ஷிப்பும் நல்லாயிருக்கும். மொத்தத்தில் எதை தொட்டாலும் அவங்களுக்கு சக்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு துளாராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். 30 வருஷத்துக்கு பிறகு இப்போ ஒரு அற்புதமான பீரியடு அப்படின்னு நம்ம துளாராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். ஏன்னா பிரபல யோகாதிபதி சனி பகவான் 6ஆம் இடத்திலேயே வலுத்து உட்கார்ந்துருக்க போகிறார் இந்த வருஷம் முழுக்க. அதாவது இவங்களால முடியாத விஷயங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பிரைட்டாக யாராவது வராங்கன்னா அவங்க நீங்கள் துளாராசியான்னு நம்ம கேட்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு துளாராசிக்காரங்களுக்கு ஒரு மகுடம் சூட்டக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமைய போகுது. அதனால் அடுத்த ஒரு 5 ஆண்டு திட்டங்களை இவங்க மனசில் வச்சுட்டு எது வேணாலும் இவங்க செய்யலாம். ஏன்னா அது காரணம் இவங்க ராசிநாதன் வலுத்து உட்கார்ந்துருக்கார். அது மிகப்பெரிய பலம். அதனால் மனசில் இருந்த அந்த அடிமனசில் நிறைவேறாமல் இருந்து வந்த அத்தனை ஆசைகளும் நிறைவேறி இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு பொற்காலமாக இவங்களுக்கு இருக்கும். 12 ராசிகளில் கொடுத்து வச்ச ராசி துளாராசி தான். வருடாந்திர கிரகங்கள் எல்லாமே துளாராசிக்கு சாதகமாக இருக்குது. 11ல் கேது, 9ல் குரு, 6ல் சனி,
இந்த இருக்கிற 3 கிரகங்கள் வலுத்திருந்தாலே வயதிற்கேற்றாற் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்ல 6ஆம் இடத்துல அருமையாக இருக்குது. வியாபார பெருமக்கள், தொழிலாளர்கள், விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே வருமானங்கள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பும், துளாராசிக்கார சகோதரிகளுக்கு வீட்டில் மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. பிள்ளை கல்யாணம் ஆகலை, பொண்ணு கல்யாணம் ஆகலை. ஆக துலாம் ராசிக்காரர்கள் வீட்டில் ஒருத்தர் இருந்தால் கூட அந்த வீடு நல்லா இருக்கக்கூடிய வருஷமாக 2026 கண்டிப்பாக இருக்கும். இருக்கிற 12 ராசிகளில் துலாம் ராசிக்கு சலாம் போடக்கூடிய அளவுக்கு சந்தோஷமான ஆண்டாக 2026 அமைய போகுது. இந்த வருஷத்தில் பிரிஞ்சிருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சிருக்கலாம். காரண காரியம் இல்லாமலே நிறைய குடும்பம் பிரிஞ்சிருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். அந்த மாதிரி பிரிந்த குடும்பம் எல்லாம் 4 பேர்த்துக்கு தெரிஞ்ச மாதிரி நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மனைவி பக்கத்தில் இருந்தாலே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி சுகமான இதமான ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். துளாராசி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, இந்த 2026ன்றது அவங்களுக்கு ஒரு பொன்னான வாழ்க்கை. காரணம் எதுனா, 6இல் சனி போரில் வெற்றின்றான். அப்போ இந்த ஆண்டு பார்த்திங்களா, ஒருத்தருக்கு சனி பலம் பெற்றிருந்தாவே புகழ், செல்வம், செல்வாக்கு, அழியா சொத்துன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த வருடம் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கல்வியை கண்ணும் கருத்துமாக எடுத்து செயல்பட்டு குடும்பத்தில் பெருமை செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக மாணவ மாணவிகளுக்கு அமையும். இந்த யோகம் மேலும் மேலும் சிறக்க துர்க்கை அம்மன் வழிபாடு அப்படின்றது மிக சிறப்பாக இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்க இன்னைய நிலைமையை பார்க்கும் பொழுது பிள்ளைங்களுக்கு காலாகாலத்தில் ஒரு வேலை கிடைக்கல, கிடைச்ச பிள்ளைங்களுக்கும் சரியாக கல்யாணம் முடியலை, இந்த மாதிரி பிள்ளைங்களை நினச்சி வருத்தப்படுறதா, அல்லது கணவன் மனைவி உறவு நினச்சி வருத்தப்படுறதா, அல்லது வெளிவட்டாரத்தில் நம்மளை பலவிதமாக பேசுகிறாங்களே அதுக்காக வருத்தப்படுறதா, இப்படி எதுக்காக வருத்தப்படுறதுன்னு தெரியாமல் அவங்களே ஒரு ரூம்குள்ளார் அப்படியே முடங்கி கிடந்த வருடமாக இருந்த அந்த 2025 முடிந்து இந்த 2026 பளிச்சுன்னு வெளியில் வருவாங்க. பலர்கிட்டையும் சகஜமாக பேசுவாங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அவங்களுக்கு நல்ல விதத்தில் திருமணம் முடியும். வீட்டில் அடுத்தடுத்து ஒரு சுபமான நிகழ்வுகள், ஒரு சந்தோஷமான சுப நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். அது மாதிரி கோர்ட்டு கேஸில் ஏறி இறங்கி நிறைய இழந்தாங்க, அதில் ஒரு நல்ல தீர்ப்பும் கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த 2026 2 விதமாக பலன் தரும். முதல் 5 மாதம் சுமார், பிற்பாடு 7 மாதம் ஓஹோ பெரிய அளவில் நல்ல விதமாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குரு பயிற்சி அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. உச்சகுரு அவங்க ராசியை பார்க்க போகிறார். முதல் 5 மாதத்தில் ஏதாவது சங்கடம் வந்துடுமா, ஏதாவது ட்ராவல் அடிக்கடி இருக்கும். குடும்பத்தில் செலவுன்னு ஒரு 5 மாதம் வந்தாலும் கூட அதற்கேற்ற வருமானங்கள் கண்டிப்பாக வரும். ஜூன் மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய அத்தனை நிலைமைகளும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கிறனால அண்ணன் தம்பி விவகாரங்கள், பங்காளி விவகாரங்களில் ஏதாவது சண்டை சாதகமற்ற அமைப்புகள் இருந்தவங்க எல்லாருக்குமே பிற்பகுதி 7 மாதம் நீங்கள் நினச்ச மாதிரியே நல்லா இருக்கக்கூடிய வருஷமாக அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வருஷம். விருச்சிக ராசிக்கு தனஸ்தானத்தில் புதன் சூரியன் இணைந்து புதாத்தி யோகம். அதே தனஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா பூமிகாரகன், சகோதரகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. அதே மாதிரி கலஸ்தரகாரகன் சுக்கிர பகவானும் இருக்கிறதுனால திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல திருமணம் அமையக்கூடிய, கடமைக்கு கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பெருமைக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அற்புதமான திருமண வாய்ப்புகள் அரங்கேறும். விதியை நம்பி ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு விரக்தி அடைஞ்ச உங்களுக்கு வீடு வாங்கி, அதாவது சொந்த வீடு வாங்கி காரு வாங்கி பிழைக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையும். விருச்சிக ராசி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உணர்ச்சிகரமான ஒரு ராசி. எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சிப்படுவாங்க. காரணம் என்னென்னா, செவ்வாயுடைய வீடு. இப்போ ராசியாதிபதி 2ஆம் இடத்துல சூரியனோட சம்மந்தப்படும் போது அவங்களுக்கு அவங்க தயார்படுத்திப்பாங்க ஒரு விஷயத்தையும். இந்த 2026 பார்த்திங்களா, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், அதே மாதிரி 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் சுக்கிரன் அமைஞ்சிருக்கும் போது பெண் தேடி கொடுப்பாங்க. நல்ல மனிதர் அப்படின்ற ஒரு பேர் 2026 விருச்சிக ராசிக்கு கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரங்க இது வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அது 2025 உடல் ரீதியான பிரச்சனை, உளவியல் ரீதியான பிரச்சனை ரெண்டுமே இருந்திருக்கும். அதெல்லாமே இவங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஏற்படுற குரு பயிற்சியால் நிவர்த்தி ஆகிடும். இவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5ல் சனி இருக்குது. குரு உச்சம் பெற்ற பிறகு, அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சனி பகவானையும் குரு பகவான் பார்க்குறாரு. ஸோ அதனாலேயும் உங்களுக்கு உடல்நிலையில் இருந்த எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் அதை விட்டு கம்ப்ளீட்டாக ரிலீஃப் கிடச்சிரும். அந்த டென்ஷன்னா போய் நல்ல தைரியமாக இருப்பாங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழனிமலை முருகனை வழிபட்டு வந்தாலே முதல் 5 மாதத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் விலகி அதுவும் சுமூகமாக இந்த வருடம் முழுவதுமே நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம்.
தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்மையிலே இந்த வருஷம் பிரமாதமாக இருக்குங்க. வருட ஆரம்பத்திலேயே 7ஆம் இடத்துலேருந்து ராசியை குரு பார்க்குறார், பரிவர்த்தனையும் ஆகியிருக்கிறார். அதை விட முக்கியமாக ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கிற குரு பயிற்சினால அவர் ராசிநாதன் 8ல் மறைஞ்சாலும் உச்சமாகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவங்களுடைய ராசிநாதன் உச்சமாகக்கூடிய அமைப்பு. ஆக இந்த தடவை மனசுக்குள்ளே என்னென்ன ஆசையெல்லாம் தனுசு ராசிக்காரங்க வச்சுருக்கிறாங்களோ, உங்களுடைய எண்ணம் பலிக்கக்கூடிய, உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆக வயதிற்கேற்ற வகையில் 2026 இப்போ நான் சொன்னதை விட உங்கள் பிறந்த ஜாதகத்தில் தசாபுக்திகள் இன்னும் கொஞ்சம் கை கொடுக்குற மாதிரி இருந்தால் உண்மையிலேயே பெரிய அமைப்புங்க. 100 ரூபா சம்பாதிக்கிறவருக்கு 1000 ரூபா, 1000 ரூபா சம்பாதிக்கிறவருக்கு 10,000, 10,000 சம்பாதிக்கிறவருக்கு லட்சம், லட்சத்துக்கு கோடின்னு சொல்லிட்டு 10 மடங்கு நல்லா இருக்கக்கூடிய நல்ல வருஷங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம். தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு வருட ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராசி அதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்துல, அதாவது சப்தம ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசியை சரி சப்தமாக பார்வையாக பார்க்கறதுனால சரளமான பண வரவு கிடைக்கக்கூடிய, சந்தோஷமான வாழ்வு அமையக்கூடிய, எந்த ஒரு விஷயத்துக்கு ஏங்கின விஷயமெல்லாம் இவங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருந்துகிட்டு இருக்கும். லட்சமாக சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசியிலேயே 4 கிரகங்கள் இருக்கிறதுனால 4 பக்கமும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய, உங்களுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் நன்மை என்ற விஷயத்தை உண்மையாக சந்திக்கக்கூடிய மென்மையான ஆண்டாக தனுசு ராசிக்கு 2026 அமையும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் இவங்களுக்கு எதிரில் இருக்கிற விஷயம் பூராமே சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 7ஆம் இடத்துல ராசியாதிபதி 7ஆம் இடத்தில், நல்லவங்களுடைய பார்வை எங்களுக்கு படும். 4ஆம் வழியில் இப்போ வந்து யோகம் வரப்போகுது. திக்குமுக்காடுற யோகம் ஒன்று இருக்குது தெரியுமா? இப்போ வறுமையில் திக்குமுக்காடுறனா வறுமை இருக்கும், அதே மாதிரி வசதியிலே திக்குமுக்காடி போயிடுவாங்கள்ல, அந்த மாதிரி திக்குமுக்காடி வசதி வாய்ப்புகள் உயரக்கூடிய அளவுக்கு விபரீத ராஜயோகமான ஒரு யோகம் அப்படின்ற மாதிரி தனுசு ராசிக்கு இந்த இனிய ஆங்கில புத்தாண்டு அமையும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷ தொடக்கத்திலே குரு பகவான் வந்து 7ஆம் வீடான களத்திர ஸ்தானத்தில் இருக்காரு. இது வந்து நல்ல பலன்களை அள்ளி கொடுக்க போகுதுன்னு தான் சொல்லலாம். சனி பகவான் வந்து 4ல் இருந்தால் கூட, அது அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இருந்தால் கூட அது என்ன பண்ணுன்னா அதிகமாக வேலை பார்க்க வைக்கும். நீங்கள் அதிகமாக வேலை பார்த்தீங்கன்னா அதுக்குரிய ப்ரமோஷன் வந்துடும், அதுக்குரிய சேலரி ஹைக்ஸும் வந்துடும். ஸோ வருமான உயர்வு, பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வருஷத்தோட முதல் பகுதியில், அதாவது மே மாதத்துக்கு முன்னாடி இது ரெண்டுமே வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி மேரேஜ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அது நடத்தக்கூடிய அளவுக்கு டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்குலாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போய் மேரேஜும் அவங்களுக்கு மே மாதத்துக்கு முன்னாடி ஆகிடும். ஜூன் மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் பின்னடைவில் வந்தால் கூட அது வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக பாதிக்காது. ஏன்னா சனி வந்து வக்கரம் பெற்றுது ஜூலை கடைசியில், அது சனி நல்லதை பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால இந்த வருஷம் முழுவதுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குன்றதை சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு வருஷம் பிறந்ததே வந்து ஒரு பெரிய சிறப்பான அம்சத்தில் பிறந்திருக்கு. ஏன்னா 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் 6வது வீட்டில் மறைஞ்சனால விபரீத ராஜயோகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த விபரீத ராஜயோகத்தில் இந்த வருஷம் பிறந்திருக்குது. அதனால தான் தனுசு ராசிக்காரங்க வந்து மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்குது. அர்த்தாஷ்டமச்சனி இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணும். இரவு நேர பயணங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பார்க்கணும். ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து யாருக்கும் போடக்கூடாது. இலவசமாக சில கூடா பழக்க வழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த வகையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் போதும். மேலே மேலே இந்த வருஷத்தில் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருபுவனத்திலே அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ சரபேஸ்வரரை வணங்கினா இந்த 2026 மேலும் அற்புதமாக இருக்கும். மகராசிக்காரங்களுக்கு இந்த 2026 வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7.5 சனி வந்து கம்ப்ளீட்டாக விலகிருச்சு. கிட்டத்தட்ட 8 மாதம் ஆயிடுச்சு, சனி பயிற்சி முடிஞ்சு 8 மாதம் ஆயிடுச்சு. ஸோ அதனால சனி பகவான் வந்து இந்த வருஷம் முழுவதுமே மகராசிக்கு ரொம்ப சிறப்பான நிலையில் இருக்கார். குரு பகவானும் 7ஆம் வீடான களத்திர ஸ்தானத்துக்கு ஜூன் மாதம் போயிடுவார். ஸோ குரு சனி ரெண்டுமே நல்லா இருக்கிறதால மகராசிக்கு இந்த வருஷ தொடக்கத்திலிருந்தே நல்ல பலன்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப வருஷமாக வேலை இல்லைன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க, நிறைய பேருக்கு வேலை போயிட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து வேலை கிடைக்கக்கூடிய யோகம் வந்து இந்த வருஷத்தோட தொடக்கத்திலே வந்துடும். வருஷத்தோட பின்பகுதியில், அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மகர ராசிக்காரங்க அனைவருக்குமே அனைத்து சௌபாகியங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு வருஷமாக கண்டிப்பாக இருக்கும். மகர ராசிக்காரங்களாம் இப்போ என்ன கேட்குறாங்க, ஜோசியரை பார்த்து 7.5 சனி இருக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ 7.5 சனிலாம் முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு வந்து இன்னமும் கஷ்டம் தீர்ந்த பாடு இல்லை, அப்போ என்ன ஜோசியங்கிறது உண்மையாக இல்லையா, இப்போ நீங்கள் எல்லாம் என்ன கணிச்சு சொல்கிறீங்க, இப்படி தான் கேள்வி கேட்டுருக்காங்க. ஆனால் அது காரணம் என்ன, 2ஆம் இடத்துல ராகு உட்காந்துட்டார், வரக்கூடிய பணத்தெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கார், வீடு வரைக்கும் வரமாட்டேங்குது, வாசல் வரைக்கும் வந்து நின்று போகுது. முக்கியமாக நம்ம தனக்காரகன் யாரை சொல்கிறோம், குரு பகவானை தான் சொல்கிறோம். அவர் 6ல் போய் உட்காந்துட்டார். 6ன்னா என்ன, 6ல் குரு உட்காரவே கூடாது. ஆனால் இந்த வருடம் பிறக்கிறதே வந்து ஒரு அற்புதமான வருடம். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த வருடம் பிறக்கிறதுனால முதல்ல மன உளைச்சல்கள்லாம் விலகும்.
அதுக்கு அடுத்து தான் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். இது மாதிரி எல்லா சகல சௌபாக்கியங்களும் ஜூன் மாதத்திலிருந்து முழுமையாக மகர ராசிக்காரர்கள் கிடைக்கும். மகர ராசிக்காரங்க பொறுத்தீங்க இன்னும் ஒரு 4 மாதம் 5 மாதம் பொறுத்துக்கங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஜோதிட பலன். அப்போ ஜூன் மாதத்துலேருந்து அவங்க நல்லா இருக்க போகிறாங்க. அப்போ ஜூன் மாதம் அவங்க நல்லா இருக்கணும்னா அவங்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனைகள் அதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே அப்படியே படிப்படியாக விலக ஆரம்பிக்கணும். அந்தந்த வயதிற்கு ஏற்றாற் போல் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடத்தின் பிற்பகுதி 7 மாதங்களில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைச்சிடும். மனசுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக உண்டு. இந்த 7 வருடங்களில் பெரும்பகுதி வருடங்கள் மகர ராசிக்காரர்கள் மனைவியோடைய சப்போர்ட்டில் தான் இருந்தாங்கன்றது தான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் எல்லார் நிலைமையிலையும் இருக்கக்கூடிய மன அழுத்தம் விலகக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குங்க. தகரத்தை கூட தங்கமாக மதித்து பங்கம் இல்லாமல் உழைக்கக்கூடிய ராசி மகரம் ராசி. அந்த மகர ராசி சேர்ந்த உங்களுக்கு இந்த ஆண்டில் சிகரம் வச்ச மாதிரி உயரத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாக அமையும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அடுத்தவங்களுடைய சொல் புத்தி இல்லாமல் உங்களுடைய சுய புத்தியில். எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, கடந்த காலங்களில் சில பேர் ஆலோசனை சொல்லலாம், தகுதி இல்லாதவங்கெல்லாம் ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கடந்த காலங்கள் இருந்தது. அது இல்லாமல் உங்களுடைய சுய புத்தி மூலமாக பயபக்தியாக உழைத்து சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையும். மகர ராசி பொறுத்தளவு எப்பயுமேங்க 2026ன்றது ஜூன் மாதம் 2க்கு அப்புறம் பார்த்தீங்களா, வெற்றி மேல் வெற்றி. அவங்களே அவங்களுக்கு வந்து கிள்ளி பார்த்துப்பாங்க. அவங்களே அந்த அளவுக்கு யோகம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொத்து, பூர்வீக சொத்தில் வந்து லாக் ஆகிட்டாங்க. அந்த பூர்வீக சொத்து இவங்களுக்கு திரும்ப வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இந்த யோகம் மேலும் மேலும் சிறக்க ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டார் மிகவும் உன்னதமான ஒரு ஆண்டாக அமையும். கும்பராசியை பொறுத்தளவுக்கு துன்பங்கள் எல்லாம் ஒளிந்து அதிர்ஷ்ட பிம்பங்கள் ஆரம்பமாகக்கூடிய ஆண்டாக 2026 அமையப் போகுது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கக்கூடியது. சகோதர சகோதரி வகையில் வந்து சந்தோஷமான சுப செய்தி கிடைக்கிறது. கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டுறோம் அப்படிங்கிறத விட ஒரு சில சுபகாரியங்களுக்கு தலைமை ஏற்கக்கூடிய தலைமை பதவி கிடைக்கக்கூடிய பக்குவம் கிடைக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய குடும்பத்தை விட அடுத்த குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். கும்பராசிக்காரங்க ஒரு கடைசி ஒரு 5 வருஷமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்க படுற கஷ்டத்துக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு துன்பம் வந்து இவங்களுக்கு வந்து ஆட்டி படைச்சிட்டு இருந்திருக்கு. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஜென்மசனியும் விளையிடுச்சு. ஆனால் குரு பகவானும் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் இந்த வருஷ தொடக்கமே இவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்கும் ஏதாவது சர்ஜரி பண்ணணுன்ற அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் இருந்தால் கூட அதெல்லாம் தேவையில்லை. சும்மா மாத்திரை சாப்பிட்டாலே சரியாயிடுங்கிற அளவுக்கு இவங்களுக்கு வந்து டைம் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இந்த நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு வருஷத்தோட தொடக்கத்திலே வந்துடும். இவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதிகமாக பண்ணாக்கா அது வந்து பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். ஏன்னா அப்போ வந்து குரு வந்து 6ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். அதனால் ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்துட்டாலே கும்பராசிக்காரங்களுக்கு 2026 வந்து ரொம்ப ஒரு சூப்பரான வருஷங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். இன்னையிலிருந்தே கும்பராசிக்காரங்களுக்கு யோகம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா வருஷம் பிறக்கும் பொழுதே வந்து லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள். போன வருஷம் எப்படி இருந்தது, வாழ்க்கையை எந்த வகையிலுமே அனுபவிக்க முடியாமல் ஒரு மாதிரி இருந்தாங்க. ஆனால் இந்த வருடம் இன்னையிலேருந்தே அவங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அருமையான காலகட்டங்கள். உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வலுத்திருக்கிறாரு. கும்பராசிக்காரங்களுக்கு மீனத்தில் சனி பகவான் இருக்கிறது, 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரியது. அடுத்து வந்து சனி பகவான் போகும்போது எல்லாம் கொட்டி கொடுத்துட்டு போவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ பாதச்சனி விலகக்கூடிய காலகட்டம். அதனால் இந்த வருஷத்தில் அவர் நிறையா கொட்டி கொடுக்க போகிறாரு. சாதாரணமாக இருந்தவங்கள்லாம் ஒரு பெரிய தொழிலதிபராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மனசு குளிரும், நோய் நொடி உபாதைகள்லாம் விலகி நல்ல ஒரு ஆரோக்கியம், அழகு, ஒரு சந்தோஷமாக இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த ஒரு இடத்துல இருப்பாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா லெவல்லையும் இறக்கம். இது எல்லாம் இந்த வருஷத்துலேருந்து அப்படியே மாறப்போகுது. சுப கடன்கள் ஏற்படும். நல்லது தான், சுப கடன்கள் தப்பில்லை. சிலருக்கு வேலை மாற்றம், ஏற்கனவே இருந்ததை விட ஒரு நல்ல வேலை, பதவி உயர்வு, சம்பள உயர்வுன்ற மாதிரி வயதிற்கு ஏற்றாற்போல் கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே 4-5 வருஷமாக கஷ்டம் இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்குது. ஸ்ரீ ஆஞ்சநேய வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் நல்லா கை கொடுக்கும். ஆஞ்சநேய பெருமான் வந்து அவரை வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டா நல்ல ஒரு மாதிரியான முன்னேற்றமுள்ள ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டை கண்டிப்பாக சொல்லலாம். இனிய இந்த 2026 வருடம் மீனராசிக்கு பார்த்திங்கன்னா சொல்லி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த ஆண்டுன்றாங்க. அவங்களுக்கு இந்த புத்தாண்டு 5ஆம் இடத்துக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறது. பூர்வ ஜென்ம புண்ணியம் இழந்த அனைத்தையும் அவங்க திரும்ப பெறுவாங்க.
ஆனால் அந்த 7.5 சனி வந்து அவங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்றது உண்மை. காரணம் வந்து சனி வந்து அவங்கள ஒன்றுமே பண்ணாதுங்க. ஏன்னா மீனராசி பொறுத்தளவு சனி தான் லாபாதிபதி, அவர் தான் விரையாதிபதி, அவர் தான். செலவு பண்ணுறதுக்கு காசு இருந்தால் தான் செலவு பண்ண முடியும். அதான் காசு கொடுப்பாரு, செலவும் பண்ண வைப்பார். அது நல்ல யோகம் தானே. அதனால் இந்த மீனராசி பொறுத்தளவு 2026ன்றது ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக அமையும். மீனராசிக்காரங்களுக்கு வந்து 2026 ஜென்மசனியாக வருதுன்னு சொல்லி கொஞ்சம் கூட வருத்தப்பட தேவையில்லை. என்னதான் ஜென்மத்தில் சனி இருந்தாலும் கேது பகவான் வந்து 6ஆம் வீட்டில் இருக்கார். 6ஆம் வீட்டில் கேது இருக்கும்போது அது வந்து ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. ஸோ என்னதான் வந்து சனி பிரச்சனையில் கொடுத்தா கூட அது வந்து கம்ப்ளீட்டாக கேது பகவான் வந்து நிவர்த்தி செஞ்சிருவார். அது வந்து ஒரு விதமான யோகம் வந்து அவங்களுக்கு. ஸோ சனியால் வர பாதிப்புகள் வந்து குறைஞ்சிரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை வந்து ராசியின் மீது விழுவதால் நல்ல பலன்கள் வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கடைசி 7 மாதம் வந்து உங்களுக்கு வந்து எதை தொட்டாலுமே சக்ஸஸ் தான். ஸோ முதல் 5 மாதம் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 7 மாதம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. மீனராசிக்காரங்களுக்குள்ளார ஒரு மௌன யுத்தமே நடந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லா கஷ்டங்களையும் மனசுக்குள்ளாரே வச்சு புழுங்கின்னு இருந்தாங்க 2025. ஆனால் இந்த 2026 திடீர்னு யாராவது ஒருத்தவங்க பணக்காரங்க ஆகுறாங்க, திடீர்னு யாராவது சூப்பர் ஹிட் அடிக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் மீனராசிக்காரங்களாக இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான வருடம் இது. ஏன்னா தைரியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது, சுகஸ்தானத்தில் வந்து ராசிநாதன் இருக்கும் பொழுது, 10ஆம் இடத்துல வந்து பல கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த 2026 பிறக்கிறதுனால இது வரைக்கும் எதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல். 2 வீலரை கொடுத்துட்டு 4 வீலர் வாங்குறது, வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு மாறுறது, இப்படி விதவிதமான அதாவது கலராக யோகங்களை தரக்கூடிய வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க 2 பேருக்கும் கொஞ்சம் விடிவு காலம் வரும். ஒரே ஒன்று, ராசிநாதன் உச்சமாக போகிறார். ராசிநாதன் உச்சமாகி ஜென்மச்சனியை பார்க்க போகின்ற காரணத்தினால முதல் 5 மாதம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட பிற்பகுதி 5 மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பண விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாமனை நம்பினேன், மச்சானை நம்பினேன், அண்ணனை நம்பினேன், தம்பியை நம்பினேன், ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு அல்லது ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா 10 லட்ச ரூபா ஆயிடலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜென்மச்சனியில் நடக்கும். இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத எதையும் சமாளிக்கக்கூடிய ஆண்டாகவே அமைஞ்சிருக்குதுங்க 2026ஆம் ஆண்டு மீனராசிக்காரர்கள் எல்லாருக்கும். மீனராசியை பொறுத்தளவுக்கு நல்லவனாக இருந்தால் மட்டும் பத்தாது, கொஞ்சம் வல்லவனாக இருக்கணுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய, இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய, நின்று போன தொழிலில் வென்று காட்டக்கூடிய, வியாபார ரீதியான வகையில் அபாரமான சாதனைகளை சாதித்து காட்டக்கூடிய நல்லதொரு ஆண்டாக, நாணயமிக்க ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இந்த மாதிரியான நன்மையான விஷயங்களை உண்மையாக தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஓம் என்ற மந்திரம் சொல்லி வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது மனைவி சொல்லுகிற சொல்லுக்கு ஆம் என்ற மந்திரத்தை கடைபிடிப்பது நல்லது. 2026ஆம் ஆண்டு பொதுவாக எப்படி இருக்கும், 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய ஜோதிட அன்பர்கள் அனைவருமே கலந்து ஆலோசித்தோம் இதுவரைக்கும். நிச்சயமாக உங்கள் எல்லோருக்குமே இந்த 2026ஆம் ஆண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. நம்முடன் கலந்துரையாடிய ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு இந்த 2026ஆம் ஆண்டு எல்லா யோகங்களையும் உங்களுக்கு அள்ளித்தருவதாக அமையும் சொல்லிக்கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன். வணக்கம்.